Kauvery மருத்துவமனையோட group mentor for neurosciences and director Institute of Brain and Spine at Chennai. என் கூட இருக்கிறது டாக்டர் அருள்மொழி, neurologist, senior consultant, டாக்டர் சுபா, senior consultant neurologist, டாக்டர் வெங்கட்ராமன், senior consultant neurologist. இங்க நாங்க இன்னைக்கு வந்திருக்கிறது ஒரு ரொம்ப ஸ்பெஷல் ஒகேஷனுக்காக. Regional Epilepsy Centers at Chennai of Kauvery Hospital launch பண்றது. அப்படின்னா என்னன்னு நீங்க கேட்கலாம். எபிலெப்சி வந்து வலிப்பு நோய். வலிப்பு நோய் வந்து ரொம்ப காமனான ஒரு டிசீஸ். இந்தியாவில் எஸ்டிமேட் பண்ணி பார்த்தா 1.5 பில்லியன்ல ஆல்மோஸ்ட் 1% ஆஃப் பாப்புலேஷனுக்கு எபிலெப்சி உண்டு. அண்ட் இந்த 1% பாப்புலேஷன்லேருந்து, தட் இஸ் அபவுட் 1.5 மில்லியன் பீப்புள்லேருந்து 20 to 30% ஆஃப் பேஷண்ட்ஸுக்கு வந்து மாத்திரை கொடுத்தாலும் எபிலெப்சி சரியாக கண்ட்ரோல் ஆகாது. இதோட காரணங்கள் நிறையா உண்டு. பட் எபிலெப்சி சரியாக கண்ட்ரோல் ஆகும். ஸோ என்ன ஆகுதுன்னா ரெண்டு விஷயம் ஆகுது. ஒன்று வந்து பேஷண்ட்ஸ் வந்து சஃபர் பண்ணுறாங்க, ஏன்னா கண்டினியூடாக வலிப்பு வந்துட்டே இருக்கும். இந்த வலிப்பு வரதுனால அவங்களோட மெமரி, மென்டல் வெல்பீயிங், அவங்க ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ், ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். சோஷியல் இன்ட்ராக்ஷன் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா ஒரு சோஷியல் ஸ்டிக்மாவும் உண்டு. வெளியில் போனால் வலிப்பு வந்ததுன்னா என்ன பண்ணுறது? ஸோ எல்லாமே அவங்க லைஃபே அஃபெக்ட் ஆகும். பட் இதுக்கு வந்து ஒரு தீர்வு உண்டு, ஒரு கியூர் உண்டு, ஒரு பாசிபிலிட்டி ஆஃப் ஹோப் உண்டு. ஏன்னா ஒரு இன்டிகிரேட்டட் சிஸ்டம் ஆஃப் கேர், ஒரு மல்டி டிசிப்ளினரி கேர் வச்சுட்டா நம்ம வந்து எந்த பேஷண்ட்டுக்கு மாத்திரை இல்லாமல் வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணால் இது வந்து கியூர் பண்ணலான்னு நம்ம பார்க்க முடியும். எபிலெப்சி சர்ஜரி வந்து ஒரு பாசிபிலிட்டி இப்போ. அண்ட் எபிலெப்சி சர்ஜரியில் 75 to 80% சான்ஸ் ஆஃப் கியூர் உண்டு வித் லோ ரிஸ்க். பட் இதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் சேர்ந்து வந்து பேஷண்ட்டை பார்த்து ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம் இருந்தால் தான் இதை பண்ண முடியும். அண்ட் இது வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் சென்னை அக்ராஸ் 3 பிரான்ச்சஸ்ல இருக்கு. ஸோ இதை வந்து இன்டிகிரேட் பண்ணி நாங்கள் வேலை செய்ய பார்க்குறோம். இதுதான் லான்ச் பண்ணுறோம். ஒரு காமன் ப்ரோட்டோகால், ஒரு காமன் ப்ராசஸ் வச்சுட்டு டாக்டர்ஸ் அக்ராஸ் 3 ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து எவ்ரி fortnight வர்ச்சுவலாக மீட் பண்ணி கேசஸை டிஸ்கஸ் பண்ணி, அவசியம் இருந்தால் நியூரோசர்ஜனையும் இன்வால்வ் பண்ணி, we can do more for society, we can help society. Further, we want to make society aware that hope இருக்கு. எபிலெப்சி கண்டினியூஸாக வந்துட்டுனா விட்டுடக்கூடாது. எவ்வளோ சீக்கிரமோ நம்ம அதை அட்ரஸ் பண்ணுறோமோ அவ்வளோ பேஷண்ட்டுக்கு நல்லது. ஏர்லியர் த பெட்டர். சின்ன குழந்தை, நாங்கள் வந்து 1 வயசு குழந்தைகளுக்கும் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப சின்ன குழந்தை பண்ணலாமாங்கிற ஒரு விஷயம் கிடையாது. எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அது கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்ணால் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பட் எல்லாரும் சேர்ந்து வரணும். நியூராலஜிஸ்ட், நியூரோசர்ஜன், நியூரோரேடியாலஜி, கிளினிக்கல் சைக்காலஜி, எலக்ட்ரோஃபிசியாலஜி, நியூரோ ரீஹாபிலிட்டேஷன் எல்லாமே சேர்ந்து வந்தால் தான் இது முடியும். அதனால தான் நாங்கள் வந்து எங்கள் ஹாஸ்பிட்டல்ஸில் இதெல்லாம் இருக்கிறதுனால எல்லாம் இன்டிகிரேட் பண்ணி அக்ராஸ் சென்னை இது பண்ணால் we think we can help the people of Chennai. Thank you. My esteemed clinical colleagues, doctors, highlighted on the importance of epilepsy. One is diagnosis, medical management and surgical management. டாக்டர் மருத்துவர்கள், சிறப்பு மருத்துவர்கள் அனைவரும் எபிலெப்சியோட பற்றி டயக்னோசிஸ், இன்டர்வென்ஷன்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்டை பற்றி ஹைலைட் பண்ணாங்க. பட் ஐ வாண்ட் டு ஹைலைட் ஆன் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், த சோஷியல் ஸ்டிக்மா அசோசியேட்டட் வித் எபிலெப்சி. அநேகமாக நம்ம எல்லாரும் இருக்க எல்லாரோட ஒரு ஃபேமிலிலையும்
நமக்கு எய்தர் இந்த ஃபேமிலியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ நமக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் யாராவது ஒருத்தருக்காவது வலிப்புன்னு இருந்திருக்கும். அது சில்ட்ரனாக இருக்கலாம், இல்லை யங் அடல்ட்டாக இருக்கலாம், அது சம்டைம்ஸ் வந்து ஈவன் ஆஃப்டர் 40-50 இயர்ஸாகவும் இருக்கலாம். ஸோ வலிப்புங்கிறது எல்லாருமே நம்ம ஒரு விதத்தில் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம யாருக்குமே அதை பற்றி ஒரு ஃபுல் அவேர்னஸ் கிடையாது. And the social stigma associated with the epilepsy is very, very high, particularly in a country like India. Personally, I know one of my friend's grandson, he is in the class, I think, 3rd or 4th standard. Our fits on the school. Otherwise, a brilliant boy, right? He has a topper, everything. Then after that, the school got panicky, and the school teacher, headmaster, said the child வந்து ஃபிட்ஸ் இருக்கு, இந்த சைல்டை வந்து நீங்கள் எங்கள் ஸ்கூலில் கண்டினியூ பண்ண முடியாது, ஏன்னா இந்த கூட பார்த்துட்டு இருந்த மற்ற சில்ட்ரன் எல்லாம் பேனிக் ஆகிட்டாங்க. அதனால் அவங்க போய் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் வேறு ஸ்கூல் பார்த்துக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நம்மளோட ஒரு சொசைட்டியோட இது வந்து எதுக்கு why should my child with study with another child who may have a disability அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் another friend of mine whose daughter who is in the early 30s who was very aspiring ஒரு IT கம்பெனியில் senior positionல இருந்தாங்க. In fact she was extremely qualified and coming up in the career to become a CEO, international company, multinational company. அவங்க வந்து ஒரு நாள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ she developed fits first time. In the mid-30s, the first time வந்து she had fits. Then, okay, she recovered well, but the multinational company, they wanted her to take time off for 2 to 3 months, and also they were not willing to consider her promotion when the next cycle of appraisal came. And they wanted the medical board to certify that she is fully mentally competent அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த எபிலெப்சி அந்த ஃபிட்ஸ்ன்னு வந்தாலே உடனே வந்து அவங்களுக்கு வந்து மன ரீதியாகவும் அல்லது அவங்களோட மூளை வளர்ச்சி தகுந்தமாகவும் பாதிப்பு இருக்குங்கிறது தான் ஜென்ரலாக. ஸோ இந்த சோஷியல் ஸ்டிக்மா வந்து பெரிய பெரிய ஃபேக்டர். ஸோ பேஷண்ட்ஸ் கேன் ஹேவ் சே எனிதிங், எது வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனால் வந்து அந்த எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு வலிப்பு இருக்குது, இதுக்கு காரணம் இதுதான், இது சரியாக போகுங்கிற மாதிரி இல்லாமல் அதோட அவேர்னஸ் ரொம்ப கம்மி. அண்ட் வந்து எபிலெப்சி பார்த்தீங்கன்னா, எஸ் டாக்டர் ஸ்ரீதர் சார் அவங்க சொன்ன மாதிரி 10 பேத்துக்கு எபிலெப்சி இருந்தால் அதில் 2 பேத்துக்கு தான் சர்ஜரி தேவைப்படும். பட் அந்த 2 பேரை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, தீஸ் பேஷண்ட்ஸ் வில் பெனிஃபிட் ஃப்ரம் சர்ஜரி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து இனிஷியலாக பார்க்குற ஒரு ஃபிசிஷியன், அப்புறம் ஃபர்தராக பார்க்குற நியூராலஜிஸ்ட், neuroradiologists எல்லாருமே சேர்ந்து அசஸ் பண்ணி எஸ் அவுட் ஆஃப் இந்த 10 பேஷண்ட்ஸில் வந்து இவங்க 2 பேரும் சர்ஜரியில் பெனிஃபிட் பண்ணுவாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு நியூரோசர்ஜனையும் சேர்ந்து இன்ட்ரடியூஸ் பண்ணால் தான் தென் தே வில் பெனிஃபிட். சரி, ஐம் ஆர்த்தோபெடிக் சர்ஜன், ஒரு நாளைக்கு 10 பேஷண்ட் நான் வந்து அவுட் பேஷண்ட்ஸில் பார்த்தேன்னா நீ ஆர்த்ரைட்டிஸ் வரேன், அதில் 10ல் 2 பேத்துக்கு சர்ஜரி, 2 பேத்துக்கு தான் சர்ஜரி தேவைப்படும். மீதி 8 பேத்துக்கு வந்து நான் நீ ஜாயிண்ட் இன்ஜெக்ஷனோ இல்லை நீ ஃபிசியோதெரப்பியோ சொல்லி நான் மேனேஜ் பண்ண முடியும். But the clinical ability to diagnose who needs surgery, that's important. First of all, a proper referral to a center and also identifying the patients who will benefit from surgery. That's the fragmented healthcare system. Not only in India, anywhere, even in the Western countries where I work, proper recognition of patients with epilepsy who will benefit from medicines, who will benefit from surgery and identify money. By the time they reach the proper center, it will be many times very late. So, அந்த ஒரு கான்செப்ட்ல தான் இந்த fragmented healthcare as far as the epilepsy service is concerned, we want to integrate at least within the Kauvery Hospital to start with. See, all the 3 hospitals in Chennai, ஊடக நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே நான் திரும்பி என்னோட மல்டிபிள் இன்ட்ராக்ஷன்ஸ் தெரியும். இந்த 3 ஹாஸ்பிட்டல் சென்னையில் நம்மளுக்கு இருக்குது. கூடிய சீக்கிரம் அடுத்த வாரம் வந்து சில்ட்ரன்ஸுக்கான ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் நம்ம ஆரம்பிக்கிறோம். 120 பெட்டட் ஹாஸ்பிட்டல் இன் ரேடியல் ரோட். இந்த 4 ஹாஸ்பிட்டல்லையுமே வி ப்ரொவைட் டெர்ஷரி டு குவாட்டர்னரி கேர்.
இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் இன்டர்வென்ஷன்ஸ் பண்ணுறோம். இந்த 3 ஹாஸ்பிட்டல்லையுமே நியூரோ சயின்சஸ் விச் இன்க்ளூட்ஸ் நியூராலஜி, neuroradiology, neurosurgery, one of the high volume and highest number of patients and surgeries இருக்கிற டிபார்ட்மெண்ட். இந்த 3 இதுலையுமே நம்ம ஒரு இன்டெகிரேட்டடாக ஒரு சர்வீஸ் கொண்டு வந்தங்கிறது தான் டாக்டர் ஸ்ரீதர் அவங்களோட விஷன். இப்போ இந்த சிஸ்டம் லைக் வந்து டாக்டர் ஸ்ரீதர் சொன்ன மாதிரி மீட் ஃப்ரீக்வெண்ட்லி டிஸ்கஸ் த கேசஸ் ஹூ நீட்ஸ் வாட் அப்படிங்கிறது. ஆங்காலஜியில் எடுத்திங்கன்னா அது இஸ் வெல் எஸ்டாப்ளிஷ். இந்த டியூமர் போர்ட் மீட்டிங்கில் ரெகுலராக நடக்கும். பிகாஸ் நோ ஒன் டாக்டர் கேன் ப்ரொவைட் சொல்யூஷன் டு எ கேஸ். ஃப்ரம் த பெத்தாலஜிஸ்ட் டு ரேடியேஷன் ஆங்காலஜிஸ்ட் வந்து எல்லாருமே சேர்ந்து மீட் அண்ட் தென் டிசைட். அந்த டியூமர் போர்ட் கான்செப்ட் மாதிரி தான் இந்த ரீஜனல் எபிலெப்சி சென்டர்னு சொல்லிட்டு அக்ராஸ் த சென்னை ரீஜன் த எபிலெப்சி பேஷண்ட்ஸை we treat அவங்க எல்லா கேசஸையும் டிஸ்கஸ் பண்ணி டு ஐடென்டிஃபை which cases need surgery, which will benefit from surgery, because this is not a common surgery, this cannot be done everywhere. Another than we want to regionalize and centralize this specialized service in one center. So while this media interaction, I want to first of all மக்களுக்கு வந்து இதை பற்றியான ஒரு விழிப்புணர்வு, ஒரு இந்த வலிப்பு அந்த ஃபிட்ஸை பற்றி ஒரு விழிப்புணர்வு. டாக்டர் அருள்மொழி அவங்க சொன்ன மாதிரி இட்ஸ் முற்றிலும் பூரணமாக குணப்படுத்தக்கூடிய கண்டிஷன். யூஸ்வலாக கேன்சருக்கு தான் நம்ம பேசி கேள்வோம், மார்பு புற்றுநோயோ எல்லாமே முழுமையாக க்யூர் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த எபிலெப்சியை ஃபுல்லாக க்யூர் பண்ண முடியும். பீப்புள் நார்மலாக நினைக்கிறது வந்து இவங்க லைஃப் லாங் மெடிக்கேஷனில் இருப்பாங்களா, இவங்க இன்டெலிஜென்ஸ் லெவல் என்ன ஆகும், இந்த மாதிரி நிறைய கொரிஸ் இருக்குது. எல்லா சந்தேகங்களும் நம்ம ஸ்பெஷலிஸ்ட்டை கேளுங்க. ஒரு கரெக்டான பாசிட்டிவ் மெசேஜ், பாசிட்டிவ் ஹெல்த் மெசேஜை பற்றி நீங்கள் தயவுசெய்து மக்களுக்கு கொண்டு போங்க. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் கண்டிஷன்ஸ் which will benefit from surgery better done at a few specialized centers like Kauvery, not everywhere. அதுதான் இந்த மீடியா இன்ட்ராக்ஷனோட ஒரு நோக்கம். Thank you again. I congratulate all my esteemed doctors and medical administrators and medical directors for having organized this service. Thank you.